Once upon a time, very long ago, I seeing you. பாத்தீங்கல்ல எங்க தளபதி எங்க அண்ணனோட முதல் கையெழுத்து என்னது 200 யூனிட் EB ஃப்ரீ. இப்போ நீங்க எல்லாரும் என்ன பேசுவீங்க? சிலர்த்து போய் சில்லறையெல்லாம் விட்டுறேன். இந்த வீடியோவை நான் தான் ஃபர்ஸ்ட் அப்லோட் பண்ண, அது முதல்ல நான் சாரி கேட்கிறேன். ஆல்மோஸ்ட் 2-3 மந்த்ஸா நம்ம சாமானிய மக்களுக்கு அவங்களோட EB பில் அவ்வளோ அதிகமா வந்துட்டே இருக்கு. இல்லையே, அதெல்லாம் இல்லையே. இல்லையா? இருக்குடா. எங்கடா இருக்கு? இருந்தா படிக்க மாட்டேனா? எனக்கும் இதே நிலைமை தான். கேட்டுக்க. அண்ட் டிவிக்கே கரண்ட் பில் விஷயத்துல சொன்ன மாதிரி இப்போ வரைக்கும் ப்ராக்டிக்கலா அந்த மாதிரி எதுவுமே நடக்கவே இல்லை. ஓ, அப்படியா விஷயம்? இப்படியே போச்சுன்னா மக்களோட வாழ்வாதாரம் ரொம்பவே கஷ்டமா போயிடும். ஆடு அதுவே அருவால வாயில கவிட்டு வந்து என்ன வெட்டுன்னு குனியுதடா. இதுக்கு முன்னாடி கரண்ட் பில் எப்படி வந்ததோ அதே மாதிரி நார்மலா கொடுத்தாலே மக்கள் எல்லாருக்குமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தம்பி மயில் வாகனம் அண்ணே வெளிகட்ட இழுத்து மூடுறா. இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர் ஆயிரணும். மின்வாரிய குழுவினர் அவரை தொடர்பு கொண்டு பேசியிருக்காங்க. ஆனா அதுக்கான தகவல்களை உடனடியா தருவதா சொல்லி அழைப்பை வந்து துண்டிச்சிட்டாங்களாம். அடடடா, நம்ம பர்சனல் மேட்டர் அரசியல்ல மிக்ஸ் பண்ணி பேசினா உண்மையிலே எதிர்க்கட்சியிலிருந்து ஒரு மூதேவி அருவாலோட வந்து நிக்குது. அதுக்கப்புறம் மின் இணைப்பு எண்ணையோ முகவரியோ வழங்கவே இல்லையாம். பலமுறை தொடர்பு கொள்ளவும் ட்ரை பண்ணிருக்காங்க. உன் பேரை சொல்லி கூப்பிட்டானோ, நீ வெளியே போயிருக்கணும், பொம்பளை குரலுக்கு அடிச்சா. உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு என்ன நடந்ததுன்னு உண்மையை சொல்ல. என்னமோ உலகமே உன் காலுக்கு கீழே இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு பேசுன. அடுத்த 1/2 மணி நேரத்துல உன் வாழ்க்கை எப்படி மாறிச்சு பாத்தியா? ஒரு சிஸ்டரா அவரை கேட்கணும் அப்படின்னுக்காக தான் இந்த வீடியோ வந்து போட்டிருக்கேனே தவிர வேற எந்த மீனிங்லயும் கிடையாது. பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? சாட் ஜிபிடி, கூகுள், இல்லை எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டையும் கேட்டேன். சாமானிய மக்கள் மீன்ஸ் காமன் பீப்புள். ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்து. காமன் பீப்புளுக்கு EB யூனிட் அதிகமாக வருது, எங்களுக்கும் வருது. அவங்க நம்மள மாதிரி நார்மல் பீப்புள் கிடையாது காய்ஸ், சொன்னா புரிஞ்சுங்க. பழைய பார்ட்டி ஒரு பழைய அவங்க மாதிரியே வைங்க அந்த மாதிரி மீன் பண்ணல. கொஞ்சம் பாருங்க. இதுக்கு முன்னாடி கரண்ட் பில் எப்படி வந்ததோ அதே மாதிரி நார்மலா கொடுத்தாலே மக்கள் எல்லாருக்குமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். என்ன நடிப்பு நடிக்கிறாங்க. லோவர் மிடில் கிளாஸ், மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ் அவங்களுக்கும் அந்த 500 யூனிட்ஸ் மேலே கன்சியூம் பண்ணும் போது அவங்களுக்கும் EB பில் நிறைய தான் வரும். அன்னைக்கு வரும்போது அவங்களுக்காக தான் என் வாய்ஸ் இப்போ இருக்கு. நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்வார் பாரு, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். இல்லைன்னா அடுத்த பார்ட்டி கிட்ட இருந்து காசு வாங்கி பேசுறோமோ அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நாங்க அவருக்கு ஆப்போசிட்டா போயிட்டோம், அகைன்ஸ்டா போயிட்டோம், கவர்மெண்ட்டுக்கு அப்படிலாம் எதுவுமே இல்லை. அண்ட் இப்படியே போச்சுன்னா கவர்மெண்ட் மேல இருக்கிற ட்ரஸ்ட் ரொம்பவே கம்மியாயிட்டே வரும். இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றா. 10ல் மேபி 6 பேருக்கு கம்மியா இருக்கும், ஆனா அந்த 4 பேருக்கு அதிகமா தான் இருக்குன்றாங்க. அதான்டா நானும் கேட்கறேன் உங்ககிட்ட. எங்களுக்கு EB பில் வந்திருக்கு, வரல நான் சொல்ல மாட்டேன். ஏசியோ ஏதோ இருந்து எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணிருப்போம், அதனால எக்ஸ்ட்ரா பில் வந்திருக்கு, எக்ஸ்ட்ரா அமௌண்ட் ஆயிருக்கு அப்படின்னு தான். இதெல்லாம் ஒரு காரணம். யாராவது மொட்டை அடிச்சிட்டு வந்தா அவன் தலையில தபையெல்லாம் வாசிப்பீங்க. ப்ரூஃப் கேட்டீங்க, சில பேர் கேட்டாங்க. ஓகே, அவங்களுக்காக நான் ப்ரூஃப் காட்டுறேன். we are ready. அத பத்தி நான் காலையில இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன், சொல்லி தொலையேண்டா. ஆனா ஒருத்தவங்களை தாழ்த்தி அவங்க பத்தி தப்பா பேசி அதை வந்து கண்டென்ட்டா மாத்திராதீங்க. ஓவரா கண்ண கட்டுது. EB விஷயத்துல சில பேர் சொல்றதை தான் நாங்க உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கோம். சவால் விடும்போது ரொம்ப சாக்கிறதையா விடணும். திருப்பியும் சொல்றேன், I am DMK, I am TVK, எல்லாமே தான் போத். அவர்கிட்ட வாங்கின காசுக்கு ஏணி சின்னத்துல ஒரு குத்து, உங்ககிட்ட வாங்கின காசுக்கு தென்னை மரம் சின்னத்துல ஒரு குத்து, ஆக மொத்தம் 2 குத்துனே. ஆக்சுவலி நீங்க வந்து எங்களோட பில் தான் கேட்டீங்க. நான் பேசுனது வந்து என்ன சுத்தி இருக்கிறவங்க கேட்டதுக்காக தான் நான் பேசுனது. கிளவி வேற ஜானர்ல புளிக்கிட்டு போதே, எங்கேயோ இடிக்குதே. என்ன சொல்லிருக்கணும், அது காட்டுங்க ப்ரூஃப், அதோட நிறுத்திருந்தீங்கன்னா ஓகே, இவ்வளவு பேசாதுமா, ஃபர்ஸ்ட் காட்டு, அப்புறம் நீங்க பேசு. அது என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளிய விட மாட்டேங்கிறானயா. 4th June 2025 2569. இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. இந்த இடம் தான் தெரியலங்க ஆடாடும், மனசை தேத்திக்கங்க, பயந்துறாதீங்க. 37413 வந்து ஏதோ ஒரு சேஞ்ச் பண்றாங்க. அந்த சேஞ்ச் இவங்க எதுக்கு, அதனால பழைய மீட்டர்ல வந்து கொஞ்சம் காசெல்லாம் வந்து கம்மியா வந்திருக்கு, அதெல்லாம் கால்குலேட் பண்ணி. எங்கே துதியை இன்னும் ஒருமுறை பாடு. அதனால பழைய மீட்டர்ல வந்து கொஞ்சம் காசெல்லாம் வந்து கம்மியா வந்திருக்கு. மர்க்கா சொல்லு. கொஞ்சம் காசெல்லாம் வந்து கம்மியா வந்திருக்கு. அப்ப எல்லாம் அம்பட்டு பேரும் பேசாம இருந்துட்டு இவன் ஃப்ராடா மாமா, இவனை பார்த்து ஏன் பயப்படுற? ஜூன் மந்த் வந்து திருப்பி
12,000. போன ஜூன் எவ்வளோ கட்டணும்? 2,500. என்னடா புத்தலாட்டாது? அந்த ஆள் என்ன சொன்ன? அதனால பழைய மீட்டர்ல வந்து கொஞ்சம் காசெல்லாம் வந்து கம்மியா வந்திருக்கு. என்ன இடிச்சவா நினைச்சிட்டியா இல்ல பைத்தியக்காரன் நினைச்சிட்டியா இல்லன்னா குடிய வச்சு மொத்தமா நான் போலாம் நினைச்சியா? இப்போ இந்த வீடியோ வந்து எங்களுக்கு அதிகமாக வந்ததுன்றது பிரச்சனையே கிடையாது. திருப்பியும் நான் சொல்கிறேன், அப்புறம் என்ன நீங்க வந்த 3,000 சம்திங் பே பண்ண, இந்த மந்த் 13,000. இட்ஸ் a huge difference. டேய் இந்த ஆக்ட் குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. இதே என் வீடு. நான் இப்போ என் வீடும் நான் சுற்றி காட்டுறேன். என் வீட்டில் ஒரு ரூமில் ஏசி இருக்குது, அப்புறம் எனக்கு எலக்ட்ரிக் காரும் இருக்குது. அவங்க நம்மள மாதிரி நார்மல் பீப்புள் கிடையாது காய்ஸ். ஒரு நல்ல சோஷியல் காஸ்ட் யூஸ் பண்ணால் தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள். அதில் தப்பாக நாங்கள் எதாவது சொன்னால் எங்களை திருத்துங்க. உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன். ஏண்டா பண்றதையும் பண்ணிட்டு எங்க வீட்டு பிள்ளையாடா நீ? மீதி இருக்கிற 14 நாளும் நீ வர தடமும் தெரியக்கூடாது, போற இடமும் தெரியக்கூடாது. போற